ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாட் ஆர் ப்ரிப்போசிஷன்ஸ்? ப்ரிப்போசிஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கொடுத்துருக்க சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்ப்போம். த ரூலர் ஆன் தி டெஸ்க் இஸ் yours. The book under the bench is mine. The dog ran after the cat. இதில் ரூலர், டெஸ்க் இது ரெண்டும் இட்டலிக்ஸில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா புக் அண்ட் பெஞ்ச். தேர்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரேன் அண்ட் கேட். ஸோ இதெல்லாம் எதுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வேர்ட் ஆன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில், அதுதான் ரெண்டு வேர்ட்ஸை ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரூலரையும் டெஸ்கையும் ரிலேட் பண்ணக்கூடிய வேர்டு தான் ஆன். செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அண்டருங்கிறது தான் புக்குக்கும் பெஞ்சுக்கும் உண்டான ரிலேஷனை காட்டுது. அதே மாதிரி ஆஃப்டருங்கிற வேர்டு தேர்ட் சென்டென்ஸில் ரன்னிங்கிற ஆக்ஷனுக்கும் கேட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் உண்டான ஒரு ரிலேஷனை காட்டுது. ஸோ இந்த மாதிரி ரிலேஷனை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ப்ரிப்போசிஷனோட மீனிங்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆன் அப்படின்னா மேலே, அண்டர் அப்படின்னா கீழே, ஆஃப்டர் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஓடுது அப்படின்ற மீனிங்கில் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் 4-5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் ரீட் பண்ணி பார்க்கலாம். The book on the desk is red. இந்த இடத்துல ஆன்கிறது ப்ரிப்போசிஷன். The book under the desk is mine. இந்த இடத்துல அண்டர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். The book near the desk is yours. இந்த இடத்துல நியர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். The book behind the desk is yellow. இந்த இடத்துல பிஹைண்ட்னா பின்னால், நியர்னா பக்கத்தில். The book by the desk is his. பைனா பக்கம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த இது இங்கே ப்ரிப்போசிஷனாக வந்திருக்கு. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்க முடியும். த லெசன் இன் அரித்மேட்டிக் இஸ் ஹார்ட். இந்த இடத்துல இன் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த வே அக்ராஸ் த ஃபீல்டு. இந்த இடத்துல அக்ராஸ் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. த ஹேட் ஆன் த பெக் இஸ் yours. இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துருக்க சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்க்கலாம். தேர் கோஸ் த ஸ்மித் வித் அ ஹேமர். இந்த இடத்துல வித், ஒரு ஹேமருடன் அவன் போனான் அப்படின்னு சொல்கிறப்ப வித்துங்கிறது இங்கே ப்ரிப்போசிஷன். ஆரஞ்சஸ் க்ரோ இன் நாக்பூர். இந்த இடத்துல இன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். சோனு lives in Mumbai. John ran down the footpath. இந்த இடத்துல down அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். The cat jumped off the chair. இந்த இடத்துல off அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். A tall man spoke to me. இந்த இடத்துல to அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். We walked along the river. alongங்கிறது ப்ரிப்போசிஷன். The smith works with a hammer. இந்த இடத்துல again with preposition. Rama is absent without leave. இந்த இடத்துல without அப்படிங்கிறது preposition. She is fond of music. இந்த இடத்துல of அப்படிங்கிறது preposition. I am sorry for you. இந்த இடத்துல for அப்படிங்கிறது preposition. ஸோ எப்படி preposition நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த வேர்டு ஒரு நவுனுக்கும் அனதர் எலமெண்ட்டுக்கும், அனதர் வேர்டாகவும் இருக்கலாம், அனதர் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை அது ஒரு ஆக்ஷன் வேர்டாக கூட இருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் உண்டான ரிலேஷனை சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ரிப்போசிஷன் எல்லாமே ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நவுனோ, ஒரு ஆப்ஜெக்டோட நேமோ, ஒரு பர்சனோட நேமோ, இல்லை ஒரு பிளேஸோட நேமோ, அதுக்கு முன்னாடி தான் இந்த ப்ரிப்போசிஷனுங்கிறது பிளேஸ் ஆகிருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.